ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப காமனாக எல்லாருக்கிட்ட இருந்தும் கேள்விப்படுற விஷயம், நான் என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ப்ரோ நெதர்லாண்ட்ஸோட ஜாப் மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குதாம்மா, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வேலை மாறவும் முடியல, யாருமே ஹையரும் பண்ணுறது இல்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா நெதர்லாண்ட்ஸ்க்கு யாருமே வந்து வேலைக்கு மூவ் ஆகிறது கிடையாதா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கும் மேலே இங்கே நெதர்லாண்ட்ஸோட ஜாப் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஆஸ் அன் எக்ஸ்பர்ட்டாக நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அண்ட் இங்கே ஜாப் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்ஷனபிளாக இந்த ஜாப் சர்ச் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் தான், பட் நம்மளோட சேனல் க்ரோ ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோடவே இந்த மாதிரி நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களுக்கு சேரும். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வேலைக்காக மூவ் ஆகணும் அப்படின்னா 3 டைப் ஆஃப் வீசா இருக்குதுங்க. ஒன்று வந்து HSM, ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் வீசா, அண்ட் அடுத்தது வந்து ICT, இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபரின்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது வந்து யூரோப்பியன் ப்ளூ கார்டு, EU ப்ளூ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நெதர்லாண்ட்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக மூவ் ஆனவங்களோட இமிகிரேஷன் ட்ரெண்டை எடுத்து பார்ப்போமா? 2023 மட்டும் HSM வீசாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேர் மூவ் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி 2024 ரஃப்லி ஒரு 22,000 பேர் மூவ் ஆயிருக்கிறாங்க. இது வந்து ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் வீசாவில் மட்டும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ICT வீசாவில் பார்த்தோம்னா போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,000 பேர் வந்து ICT வீசாவில் வந்திருக்கிறாங்க. EU ப்ளூ கார்டு வந்து ஜென்ரலாக ட்ரெண்டு கொஞ்சம் கம்மி தான் நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே வந்து சேலரி ரெக்யர்மெண்ட் த்ரெஷோல்டு வந்து ரொம்ப அதிகம் யூரோப்பியன் ப்ளூ கார்டு வாங்குறதுக்கு. EU ப்ளூ கார்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நாடு வந்து ஜெர்மனி. அங்கே வந்து ரொம்ப லோவர் சேலரி த்ரெஷோல்ட்லேயே வந்து ப்ளூ கார்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இமிகிரேஷன் ட்ரெண்ட் வந்து மார்ஜினலி கம்மியாக இருக்கு கம்பேரிங் டு 2022. பட் இருந்தாலும் வந்து புது மக்கள் உள்ள வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம மூவ் ஆகணும்னாலோ இல்லை ஆல்ரெடி இங்கே தான் இருக்கீங்க, ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப் மார்க்கெட் இங்கே எப்படி ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ஜாப் ஓப்பனிங் வந்தாலுமே அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஜாப் போர்ட்டல்லையும் லிங்க்டின்லையும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் ஜாப்ஸை வந்து மோஸ்ட்லி நெட்வொர்க் பேஸில் தான் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணி வேலை வாங்குறதை விட ஒரு ரெஃபரல் மூலியமாக நம்ம போய் வேலை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த ரெஃபரல் பார்த்தீங்கன்னா இதர் இந்த கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இன்டர்னல் ரெஃபரல் மூலியமாக க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து நம்ம லிங்க்டின்ல ஒருத்தங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நெட்வொர்க் பண்ணி அவங்க மூலியமாகவும் நான் ரெஃபரல் கேட்கலாம். அண்ட் அடுத்து வந்து ஹெட் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட்காக ஆள் மட்டும் அவங்க பிடிச்சி இன்டர்வியூக்கு வரைக்கும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஹெட் ஹண்டர்ஸ் கிட்ட நம்ம நெட்வொர்க் பண்ணி அவங்க மூலியமாகவும் நம்ம வந்து வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய மித் வந்து நெதர்லாண்ட்ஸில் தான் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்களே, ஸோ இங்கே வந்து நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் இருக்கும் அப்படிம்பாங்க. பட் உண்மை வந்து அது வந்து பார்ஷியலி ட்ரூ. நம்ம என்னதான் வந்து எல்லாருமே நெதர்லாண்ட்ஸில் நல்லா இங்கிலீஷ் பேசினாலுமே வேலை அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஒரு சில ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து அவங்க டச் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி டச் வேண்டாம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் செக்டர்ஸ், இன்ஜினியரிங், ஸ்டார்ட் அப்ஸ், ஃபினான்ஸு அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ். இங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் வரும். அதுலேயும் எஸ்பெஷலி இப்போ நம்ம லாஜிஸ்டிக்ஸ் ஒரு சப்ளை செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸை டீல் பண்ணும்போது அங்கே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் ஒர்க் ஆகும். இல்லை இங்கே நம்ம லோக்கல் கஸ்டமர்ஸ் லோக்கல் பேஸ் தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க டெஃபினட்டாகவே டச் வேணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நாட் நெசசர்லி நம்ம வந்து வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மட்டும் கிடையாது. ஈவன் நம்ம வந்து இங்கே அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸோ இல்லை வந்து வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் ஆகியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கூட ஒரு சில எம்ப்ளாயர்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட டெக்னிக்கல் நோஹவ், டெக்னிக்கல் நாலேஜை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரல் எக்ஸ்போஜர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்கில்டு மைக்ரன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் அண்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய செக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் செமிகண்டக்டர், சஸ்டைனபிலிட்டி, AI, ஹெல்த் கேர் டெக்னாலஜி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸில் வந்து நிறைய ஸ்கில்டு மைக்ரன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப காமனான மிஸ்டேக்ஸ் அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாப் போர்ட்டலில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம். அஃப்கோர்ஸ் அதுதான் வந்து எண்ட் டெஸ்டினேஷன், நானுமே அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அந்த ஜாப் போர்ட்டல் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் ஓப்பனிங் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லிங்க்டின்ல போய் அந்த கம்பெனிலையோ இல்லை அந்த ஹையரிங் மேனேஜரையோ இல்லை அந்த ரெக்ரூட்டரையோ நம்ம பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ரோல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்குது, நான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வில்லிங்னஸை வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லை ஈவன் கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட நெட்வொர்க் பண்ணலாம். இது வந்து ஹையரிங் மேனேஜர் ரெக்ரூட்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து நிறைய இந்த ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய கேதரிங்ஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் கேதரிங்ஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கரியர் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர் ஜாப் ஃபேர்ஸ் ஆர் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் அதில் எல்லாம் போய் நம்ம நிறைய மக்கள்கிட்ட பேசி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். இது வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பீட் எனி யூரோப்பியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கண்டிப்பாகவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அடுத்து ரொம்ப காமனாக பண்ணுற தப்பு என்னன்னா நம்மளோட சிவி அண்ட் கவர் லெட்டர். நமக்கு என்னன்னா எப்போவுமே ஒரு இன்ட்ரென்சிக்காக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஒரு சிவி நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதில் வந்து நம்ம அதே டெம்ப்ளேட்டை வச்சு எல்லா வேலைக்கும் நம்ம அதுக்கு அப்ளை பண்ணிட்டே இருப்போம். கவர் லெட்டரை கூட நம்ம மாற்ற மாட்டோம். பட் அது வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் மெசேஜ் போடுற மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த டச் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட்டா, இதெல்லாம் வந்து அவங்க நம்மளுக்காக டெய்லர் மேக் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதையும் தாண்டி நிறைய இந்த ஏடிஎஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ அதனால நம்ம சிவியை வந்து என்றைக்குமே ஒரு ஜாபுக்குமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டெய்லர் மேக் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். எஸ்பெஷலி கவர் லெட்டர் வந்து ஃப்ரம் த ஹார்ட் நம்ம வந்து ப்ராப்பரான அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ரேஷனலைசேஷன்லாம் கொடுத்து ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். அண்ட் அடுத்து ஒரு குட்டியான ஒரு டிப் என்னன்னா நம்ம வந்து இந்த அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் ஒரு வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க காசு தர மாட்டாங்க. அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த சிவியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற கொஸ்டின், ப்ரோ ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கா, அந்த ஃபார்மேட்டை கொடுங்க, அப்படியே நான் வந்து என்னோட சிவியை நான் ரெப்ளிகேட் பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்லாம் இல்லைங்க. இங்கே நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேஜ் ஆர் மேக்ஸிமம் 2 பேஜ் இருக்கணும். சிங்கிள் பேஜ் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட். ஒரு க்ளீன் லே அவுட் இருக்கணும். அதாவது நம்ம ஏகப்பட்ட கதை எழுதிருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து குவான்டிஃபைபிள் ரிசல்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நம்மளோட ஒர்க் ஆத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ், இப்போ கரண்டாக நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான வீசாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கணும். அண்ட் ரொம்ப ஒரு காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் இருந்தால் சீக்கிரமாக வேலை கிடச்சிருமா அப்படிம்பாங்க. எஸ், அது உண்மை தான். பட் ப்ரிஃபரபிளி ஒரு சில எம்ப்ளாயர்ஸ் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரீலொகேஷன், லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. பட் அதையும் தாண்டி லோக்கல் மார்க்கெட்டில் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க தாராளமாக வெளியில இருந்தும் ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த ஜாப் சர்ச் ப்ராசஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ரெக்ரூட்டருக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பேனராக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், நம்மளோட என்டையர் ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக அந்த ஓப்பன் டு ஒர்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும், அதை நம்ம போட்டு வச்சுக்கணும். ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலான நல்ல ஒரு லிங்க்டின் ஹெட்ஷாட் ஒன்று எடுத்துக்கணும். அண்ட் முக்கியமாக வந்து நம்மளோட ஸ்கில்ஸ்க்குலாம் வந்து என்டார்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா, என்டார்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குதா, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து நிறைய இந்த குரூப்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குதுங்க. வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருக்கலாம், லிங்க்டின் கம்யூனிட்டிஸ் இருக்குது, ஈவன் ஃபிசிக்கல் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். நெட்வொர்க்கை வந்து நம்ம அதில் பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டச் டெக் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு சில குரூப்ஸ் இருக்கலாம், விமன் இன் டெக் இன் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பேட் ஜாப்ஸ் இன் நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்லையும் சரி, லிங்க்டின்லையும் சரி, அந்த மாதிரியான குரூப்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி ஏதாவது வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுங்க. ஈவன் நம்ம டைம் அண்ட் ட்ரையல் குரூப்லையுமே கூட நான் அப்பப்போ ஏதாவது ரெலவெண்ட்டாக வரக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணிட்டோம், அப்பாடா வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கால் வர வரைக்கும் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம், உடனே ரிஜெக்ஷன் மெயில் தான் வரும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஃபாலோ அப்பும் பண்ணலாம். இங்கே அதை வந்து தப்பாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து இந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கோ இல்லை ஹையரிங் மேனேஜருக்கோ ஒரு மெசேஜ், ஸ்மார்ட்டாக ஒரு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி இந்த ரோல் பார்த்தேன், இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வந்து என்னோட ப்ரொஃபைல், இது வந்து நான் ரொம்ப மேட்சிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் யூ, அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்து வைக்கலாம். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய டச் மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து நிறைய ஹெல்ப் சென்டர்ஸ்லாம் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமென்தே, அதாவது முனிசிபாலிட்டிஸ் ஜாப் சர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. யூஏவே அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது. நிறைய எக்ஸ்பேட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாமே வந்து நிறைய கரியர் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. டச் கோர்சஸ்க்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, சிவி ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இமிக்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமிகிரேஷன் அண்ட் எக்ஸ்பேட் மென்டரிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க. நானும் அதில் இருக்கேன். அட் த சேம் டைம் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் மென்டர்ஸ் வந்து அதில் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூ ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸோ இல்லை சிவி ரிவ்யூ சப்போர்ட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இங்கே வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இங்கே இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், சிவிலாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரைட்.
ரைட் ஓகே இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து இந்த ஜாப் சர்ச் ப்ராசஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து ஒரு 10 கம்பெனி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டொமைன்லையோ இல்லை உங்களோட ஸ்கில் செட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஆர் ரெக்ரூட்டர்ஸ் ஆர் ஹைரிங் மேனேஜர்ஸ் கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் பண்ண ஆரம்பிங்க. அவங்க கிட்ட ஃபாலோ அப் பண்ணுங்க. ஸோ எடுத்தவொடனே நம்ம போய் அவங்க கிட்ட உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது 100% அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள் நெட்வொர்க்கையும் அது வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட ஒரு நார்மலாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அவங்களோட கம்பெனியில் ஏதாவது உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஜாப்ஸ் இருக்குதா அப்படின்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போங்க. இந்த மாதிரி இந்த பொசிஷன் எனக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கு, நான் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களால் ரெஃபர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. தாராளமாக பண்ணுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு மெஷரபிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் ஒரு 5 ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி இந்த அன்பெய்டு வாலண்டியரிங் இல்லை அன்பெய்டு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணாதீங்க. அங்கேருந்து உங்களுக்கு இன்னொரு லீடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இமிக்ரூ பிளாட்ஃபார்மில் நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேளுங்க. அவங்க வேரியஸ் செக்டர்ஸில் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே படிக்க வந்திருக்கலாம், வேலைக்காக மூவ் ஆயிருக்கலாம், ஃபேமிலியாக இங்கே மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து கம்ப்ளீட் லோக்கல் மார்க்கெட்டோட டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் பண்ணுங்க. நிறைய இன்சைட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலி இந்த டச் ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் அப்ளை பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா எல்லாம் நடந்துரும் அப்படின்னு ஆகாதுங்க. நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுத்து கனெக்ட் பண்ணணும். நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம தான் புஷ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் கோல்டன் ஃபார்முலாவா? இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 100% வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களோட ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ப்ரூவன். நிறைய பேருக்கு இது ஒர்க்கும் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மெத்தட் ஒர்க் ஆகி இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் அது நம்மளோட வியூவர்ஸ்க்கும் இல்லை எனக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.